சாராவுக்கு நடந்த ஆபத்தான அறுவை சிகிச்சை. 8 வயசுல மரண போராட்டம்னு சொல்லியிருக்காங்க விஜய் அர்ச்சனா. எல்லாருக்குமே பிடிச்ச தொகுப்பாளினியாவும், நடிகையாவும் மக்கள் மனசுல இடம் பிடிச்சவங்க தான் விஜய் அர்ச்சனா. இவரும் இவரோட பொண்ணு சாராவும் இணைஞ்சு செய்யக்கூடிய யூடியூப் வீடியோக்களுக்கு எப்பவுமே தனி ரசிகர் பட்டாளமே இருக்கு. சாரா எப்பவுமே தன்னோட வயசை தாண்டிய மெச்சூரிட்டியோட பேசுறதா பல பேரும் பாராட்டக்கூடிய வேளையில, அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு கண்ணீர் பின்னணிய அர்ச்சனா சமீபத்தில குடுத்த பேட்டியில போட்டு உடைச்சிருக்காங்க. மரணத்த ரொம்பவே பக்கத்துல போய் பார்த்துட்டு வந்த குழந்தைகளுக்கு, ஏன் இவ்ளோ முதிர்ச்சி இருக்குது அப்படின்னு யாரும் கேட்கவே கூடாது. சாரா 8 வயசா இருக்கிறப்போ ஒரு மிகப்பெரிய அறுவை சிகிச்சை நடந்துச்சு. அவளுக்கு அப்போ உயிர் போயிட்டு வந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அவள காப்பாத்த முடியுமா, முடியாதா அப்படின்னே தெரியாத ஒரு இக்கட்டான சூழ்நிலையில நாங்க நின்னுகிட்டு இருந்தோம். அவளோட உடம்புல இருக்கக்கூடிய 2 ஓவரியில இருந்து ஒரு சின்ன பைப் மாதிரியான நரம்பு கர்ப்பப்பை கூட இணைக்கப்பட்டிருக்கும். அதுல ஒரு ஓவரியில பல தடவ நரம்புகள் ஒண்ணோட ஒண்ணு சுத்திக்கிச்சு. இதனால அவளுக்கு கடுமையான வலி அப்புறம் பாதிப்பு ஏற்பட்டது. உடனடியா அத சரி பண்ணிட்டு பெர்மனன்ட்டா அங்க கிளிப் போட வேணும் அப்படின்னு டாக்டர்கள் சொல்லிட்டாங்க. அறுவை சிகிச்சை அப்போ மருத்துவர்கள் அந்த அறுவை சிகிச்சை நடக்கிறப்போ சாராவுக்கு கடுமையான பாதிப்பு இருந்தா அவளோட கர்ப்பப்பையையே எடுக்க வேண்டிய சூழ்நிலை கூட வரலாம் அப்படின்னு சொன்னாங்க. அந்த வார்த்தைய கேட்டதும் ஒரு தாயா என்னோட உலகமே இருண்டு போச்சு. 8 வயசே நிரம்பின ஒரு சின்ன பொண்ணுக்கு தன்னோட கர்ப்பப்பைய எடுக்கணும் அப்படின்னா எதிர்காலத்துல இவ தாயாக முடியுமா முடியாதா அப்படிங்கிற ஒரு கொடுமையான நிலையில தான் அவ ஆபரேஷன் தியேட்டருக்குள்ள இருந்தா. உள்ள அவளுக்கு போராட்டம் நடந்துகிட்டு இருந்தது. வெளிய நாங்க அழுதுகிட்டே துடிச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனா இது கடவுளோட அனுகிரகமோ இல்ல நான் செஞ்ச புண்ணியமோ என்னோட பெத்தவங்க செஞ்ச புண்ணியமோ தெரியல. அறுவை சிகிச்சை முடிஞ்சு மீண்டு வந்துட்டா. அவளுக்கு இனி எந்த விதமான பிரச்சனையும் இல்ல. கர்ப்பப்பையும் ரொம்பவே சிறப்பாவும் ஆரோக்கியமாவும் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அத கேட்ட பின்னாடி தான் எங்களுக்கு உயிரே வந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த பேட்டியில விஜய் அர்ச்சனா.